அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசியை பற்றி நான் எப்பயுமே என்னுடைய யூடியூப் சேனலில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா? மேஷத்தில் ஆரம்பித்து நான் எப்பயுமே ஷூட்டிங் எப்பயுமே எடுக்கும்போது ஒரே பாயிண்ட்டாக எடுப்பேன். ஒரே நாளில் தான் ஷூட்டிங் எடுப்பேன், மாற்றி மாற்றி எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ட்ரெஸ் கோடு கூட ஒருத்தவங்களுக்கு மாறக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது. அப்போ மீனராசிக்கு சொல்லும்போது அப்போ மீனராசி முடிய போகுது, நம்ம இந்த ஷூட்டிங் முடியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். புரியுதுங்களா? ஏன்னா 12 ராசிக்கு பேசுகிறோம்ல. அப்போ இந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா மீனராசினாலே இந்த சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட இந்த தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு என்னைக்குமே அடுத்த ஸ்டெப்பில் கிடைக்கும் சந்தோஷம். அதான் மீனராசி. நீங்கள் தேடுற ஸ்டெப்பில் கிடைக்காது. அப்போ தேடுற ஸ்டெப்பில் கிடைக்கலன்னு திரும்பி வந்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஸ்டெப் அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் மீனராசியோடைய விதி. விதியை எந்த இடத்துலலாம் விதி விளையாடும் தெரியுமா? மீனராசிக்கு நாம ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சு உட்காரும் போது அது முடியாது. அது இனிமே அவ்வளவுதான்டா கிளம்பு அப்படின்னா விதி விலகிடும். நான் எப்பயுமே சொல்லுவேன், சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலையே, அந்த இடத்த விட்டு முதல்ல நவுருங்க அப்படின்னுவேன். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தான். நம்ம ஒன்னையே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்காது. இன்னொன்று, மீனராசியுடைய பெரிய பலம் இருக்கு, விதியை வெல்லக்கூடிய பலம். ஒன்று நடக்கலைன்னா உங்களுக்கு பெரிய பெஸ்ட் அது. ஆனால் அதை மனசு உணராது, கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க தோணும். அது விதி. இப்போ புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு, ஆனால் மனசு உணராது, அதையே ட்ரை பண்ணிட்டு இருக்க தோணும். அது ஒரு 2 நாள் ஆகும், அந்த ப்ராசஸிங்லேயே இருக்கும் மனசு. ஏன்னா அது விதி. இப்போ இந்த விதி எப்படியெல்லாம் வலிமையானது அப்படின்னா, நாளைக்கு ஒரு விஷயம் முடிய போற நேரத்தில் இன்னைக்கு மண்டை காயும். ஒரு விஷயம் முடியறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 10 டீ 10 என்ன வேணாலும் நீங்க என்னவா இருக்கீங்கன்னு உங்களாலேயே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்க முடியாது. அதான் மீனராசி. அதை முடிச்ச பிறகு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க தெரியுமா? எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல போய் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு போயிடும். அப்படி ஒரு ஃப்ரீ மைண்ட் கிடைச்சிடும். உண்மையிலேயே போய் ரெஸ்ட் எடுப்பீங்க, என்ஜாயும் பண்ணுவீங்க. எங்கேயுமே போகாதவங்க கோயிலுக்காவது போவீங்க. ஏன்னா விதியை வென்றிருக்கிறோம்ல, விதிக்கிட்ட சிக்கி இருந்தோம்ல, இந்த சிக்கி இருந்த விதியிலிருந்து வெளியில் வரோம்ல. இதான பெரிய விஷயம். சிக்காம யாராவது வெளியில் வராங்களா? வெளியில் வரல. ஆனா சிக்கனவங்க வெளியில் வரணும். நல்லா கவனிக்கணும். சிக்கிட்டு அதிலே வீணா போனவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா மீனராசிக்காரவங்க எப்பேற்பட்ட விதியில சிக்கினாலும் அதிலிருந்து மீண்டும் வெளியில வருவீங்க. அதுக்கு முதல் காரணம், போன வழி தப்புனா திருப்பி அந்த வழியில போக மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய மதி. அது மாதிரி என்ன தப்பு நடந்ததுங்கிறத நீங்க நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க. மீண்டும் அந்த தப்பு நடக்காம பார்த்துப்பீங்க. ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போறீங்க, சொந்தக்காரன் உங்களை மதிக்கல, திருப்பி அவன் வீட்டுக்கு போக மாட்டீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய மீனராசி. சப்போஸ் போக வேண்டிய கட்டாயம், பழைய பகையெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரல, அவன் தான் நம்மளை மதிக்கல, அதுக்காக நம்ம திரும்பி அவனை திட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப நம்ம போறோம், போகும்பொழுது அவன் பண்ண பழச மறந்துடுவோம், ஆனா கண்ணியமா அவங்ககிட்ட வெளியில வந்துருவோம். இதுதான் மீனராசி. அப்ப விதி என்ன பண்ணும்? விதி கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். விதி என்ன பண்ணும்? சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு எல்லாமே விதியோட வசம் என்னன்னா, கடவுள் முன்கூட்டியே என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு இன்டிமேஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். மீனராசிக்கு மட்டும் எனக்கே ஒரு டவுட் வரும், மீனராசி ஏதோ கனெக்ஷன் வச்சிருக்கீங்களா கடவுள்கிட்டன்னு. நிறைய இன்டிமேஷன் கொடுப்பார். அதனால ஒன்னே நல்லா தெரிஞ்சுங்க, உங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த காரியத்துக்குள்ள போகாதீங்க. அது உங்க வெற்றியை நிச்சயமாக தோற்கடிக்கும். அதே மாதிரி அடிக்கடி விதியை வெல்லக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் மட்டுமே. ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வரும், விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இதுதான் மீனம். விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு மீனராசியை நினைச்சாலே. ஏன்னா விதியவே நீங்க ஓவர் டேக் பண்ணி போக முடியும். அதுக்கு நீங்க ஒண்ணுதான் செய்யணும், ஒத்து வரல
எனக்கு சக்சஸ் ஆகலை, நான் எனக்கு கை சுடுது, பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகணும்னு ஆண்டவர் சொல்லிடுவான். அதான் இன்டிமேஷன். அதை மீறி நீங்க எனக்கு ஒத்து வரா. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மீனராசியில் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு, நல்ல மனுஷன். ஆனா இந்த அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்துருச்சு. கருத்து வேறுபாடு நான் பெருசா போய்கிட்டே இருக்கு, முடிவுக்கு வரமாட்டேங்குது. இப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் ஒன்னே ஒன்று சொன்னேன், உங்க மனைவி விட்டு வெளியில வந்துருங்க, விவாகரத்து பண்ணிடுவா சார், அது பண்ண வேண்டாம், வெளியில வந்துருங்க, சொல்லிட்டு வந்துருங்க, நம்ம பிரிஞ்சிருவோம், 6 மாசம் கழிச்சு நம்மளோட ஒத்துமை இருந்தா சேருவோம், இல்லை வேணான்னு வந்துருவோம் அப்படின்னு வந்துருங்க. 6 மாசம் பிரிஞ்சுட்டாங்கம்மா, இது நடந்த உண்மை. 6 மாசம் பிரிஞ்சுட்டாங்க. 6 மாசம் கழித்து அவர்களுக்குள் புரிதல் வந்தது, மீண்டும் அவர்கள் இணைந்தார்கள். அப்புறமா குழந்தை பிறந்தது, அவங்க நிம்மதியாக இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல பிசினஸ் செட்டில் நல்லா பண்றாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க வாழ்க்கையில. ஆனா அவங்களுக்கு அந்த நான் சொல்ற அந்த 6 மாசம்ங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. அவங்க அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நான் ஒரு தப்பான ஆளை காதலிச்சுட்டனோ, நான் அப்படி போயிட்டோம் அப்படின்னு. எந்த பரிகாரமும் பண்ணல, நான் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பினாங்க, அவ்வளவுதான். அப்ப நல்லா கவனிங்க, விதி அவங்கள பிரிக்குது, ஆனா அந்த விதியை அவங்க டேக் பண்ணி உள்ள போறாங்க. பாத்தீங்களா, ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. இதே நீங்க இன்னொருத்தவங்களை இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, உடனே டைவர்ஸ். முடியாது சார், வாய்ப்பே இல்லை, அவன் ரொம்ப பேசிட்டா சார், என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா அப்படின்வாங்க. நான் அதான் சொல்லுவேன், எங்க பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், சொந்தக்காரன், நம்ம அதிகாரிங்க, முதலாளிங்க பேசாதது எங்க அந்த பிள்ளை பேசிவிட்டு அப்படி ஒன்று வேற ஒன்றும் வார்த்தை ஒன்றும் பேச போறது இல்லை. நல்ல கவனிங்க, நமக்கு சம்பளம் கொடுக்குவோம் பேசுவான், சம்பளம் கொடுக்குறவங்க கூட பேச மாட்டான், மேனேஜர் பேசுவான். ரொம்ப வருத்தமா இருக்கும்ல, வருத்தமா இருக்குமா இருக்காதா? அவன் வீட்டில் அவன் திட்டு வாங்குவான், ஆனால் நம்மளை திட்டுவான். அந்த கோபத்தை அந்த பொம்பளை பிள்ளை பேசுது, இதை போய் பெருசா எடுத்துக்க முடியுமா? இவர் 2வது மேனேஜர் நினைச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான், கடந்து போயிடும். மறுநாள் காலையில் போய் மேனேஜர் குட் மார்னிங் வைக்கிறோம்ல, குட் மார்னிங் சார், ஏன்னா வேணும், வேலை வேணும், சோறு பூவா. அதே தான் இங்கேயும். இங்க மட்டும் விவாகரத்து பண்றோம், இங்க மட்டும் அந்த பழசம் மறக்க முடியல. இந்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் பகை வருகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அந்த இடத்துல எல்லாம் விதி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் நான் எப்பயுமே மீனராசிக்கு சொல்ற வார்த்தை பாருங்க, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒரு விஷயம் நடந்துட்டே இனிமே நம்ம லைஃப் அவ்வளவுதான் போச்சுரா கதை அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க மீனராசிக்காரர்களே. உங்க வாழ்க்கையில விதியையும் நீங்க ஓவர் டேக் பண்ணி போக முடியும். இதை நான் உதாரணமாகவே சொல்லியிருக்கிறேன், நடந்த உண்மை. ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணாருங்க, பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பெத்த அப்பா நல்ல கோடீஸ்வர, நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. எல்லா விஷயமும் நல்லா நடக்குது. அவருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு, அவர் மரணப்படுக்கைக்கு போயிட்டாரு, பத்திரிக்கை அடிச்சிட்டாரு, மரணப்படுக்கைக்கு போயிட்டாரு. அந்த பெண்மணி என்னை தேடி வராங்க, அந்த மணப்பெண் வரா என்னை தேடி, இது நடந்த உண்மை, எங்க அப்பா இது மாதிரி ஆயிட்டாரு, என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஹோமம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா, என்ன செய்யலாம், எப்படி இப்போ கல்யாணம் நடக்கணும், அவரு தான் ஆசைப்பட்டார் எல்லாமே, ஆனா அவருக்கு இது மாதிரி சுச்சுவேஷன். என்ன நடந்தது இப்போ கவனிக்கிறோம். ஓவர் டென்ஷன், நிறைய ஒர்க்கை எடுத்து பண்ணதில்ல, மனுஷனுக்கு இந்த மூளையோட ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுடுச்சு. இப்போ அவரை நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு பிடிச்சதை தான் கொடுத்து செய்யணும். இல்லை, நான் சொன்னேன், மருத்துவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேளு, அவரோட நீ 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணு, நீ அவர் பக்கத்திலேயே இரு, உன் மருத்துவர்கள்ட்ட சொல்லு, உன் பக்கத்துல போய் இருப்போ, சரபேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்கன்னு. ரொம்ப சிம்பிளா சொன்னதான், வேற ஒன்றும் பெரிய விஷயமே சொல்லலை. சரபேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிக்க, மருத்துவர்கள்ட்ட கேட்டுட்டு நீ அந்த ஐசியூல போய் இரு. நம்புனா நம்புங்க, நம்பலைன்னா போங்க. உண்மையா நடந்தது. அந்த மகளை அந்த ஆள் கண் முழிக்கிற நேரத்தில் அந்த மகளை பார்க்கிறாரு, ஐயோ இங்க பொண்ணு இருக்காளே, கல்யாணம், மயக்கமாயிடுறாரு. திருப்பி 3வது ஸ்டேஜில் மனசு வெளியில வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு அந்த உள்ள போகும்போது கல்யாணத்தை நடத்துறதுக்கான பிளானுக்குள்ள போயிருப்பாரு நான் நினைக்கிறேன். இந்த சரபேஸ்வரர் மந்திரத்தை இந்த அம்மா பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நடந்த உண்மை, எனக்கு உண்மையிலே மெய்சில் இருக்குது. இது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கெல்லாம்
காசு பணம் இருந்தா என்ன, கோடீஸ்வரம் தான், என்ன பண்றது? அந்த இடத்த அந்த சுவாமி தான் அனுகிரகம் பண்ணார். அதை விட அந்த பிள்ளை, நான் சொன்ன அந்த பிள்ளை அனுகிரகம் பண்ணது. ஒரு பொம்பளை பிள்ளை சார், மணப்பெண், அப்பாவுக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கிறா. கண்ணு முடிக்க நேரம் நீ தான் உனதான் பார்க்கணும், நீ மட்டும் டாக்டர்கிட்ட மட்டும் இதை கேட்டுக்கோ, அவர் அனுமதி வேணும், எனக்கு தெரியாது, ஐசியூல போய் உட்கார முடியாது, நீ கேட்டுக்கணும், அதை மட்டும் கேட்டு உட்காந்து. நம்ம 3 நாள் உட்காந்து இருந்தது பிள்ளை. 5வது நாள் மனுஷன் தெளிவாயிட்டான். அடுத்த வாரம் கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. வீல் சேர்ல தான் வந்தாரு, ஆனால் வந்தார்ல, பார்த்தார்ல. அடுத்த கட்டம் இன்னைக்கு நல்லா இருக்காரு, இன்னைக்கு நல்ல ரெமரி நல்லா ஆயிட்டாரு, குழந்தை பார்க்கறாரு, பேரம் பேத்தி பார்த்துருக்காரு. அதாவது சொல்லுவாங்க, சார் நீங்க எங்க வீட்டுல நீங்க ரேஷன் கார்டில் இல்லாத ஆள் சார், எங்க வீட்டுல நீங்க இருக்கீங்க தெய்வம் சார் நீங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நான் பெருமைக்கு இந்த வார்த்தையை நான் பேசல, இதுல எதுவுமே பரிகாரம் பண்ணல. சரபேஸ்வரரோட மந்திரம். இந்த பாப்பா போய் அந்த கண்ணு முன்னாடி, அப்பா கண்ணு முன்னாடி உட்காருது. எப்பெல்லாம் கண்ணை திறக்கிறாரோ அப்பெல்லாம் இந்த பொண்ணை பார்க்கிறாரு. 3வது ரவுண்ட்ல மாத்திடுறாரு, லைஃப் மாறுது. இது நடந்த உண்மை. இப்ப அவர் ஒண்ணுமே இல்லை. அந்த நபர், அதாவது அந்த பெண்மணி மீனராசியில் பிறந்தவள். அவ விதி அவங்க அப்பா இல்லாம போகணும், அவ கல்யாணம் நிக்கணும். ஆனா விதியை ஓவர்டேக் பண்ணா, நான் சொன்னதுனால. நான் சொல்லல, சொல்ல வச்சது இறைவன். நான் சொன்னது அந்த பிள்ளை கேட்டாலே அதுதான் மீனராசி. வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களை, விதியை உங்களால் வெல்ல முடியும். அதனாலதான் நான் சொன்னேன், விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, அதுவே மீனராசி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.